அஸ்ஸலாமு அலைக்கும். சமுதாய உறவுகளே, சகோதர சமுதாய தோழர்களே, நீண்ட நாள் பொது வாழ்க்கையில் இருக்கின்ற மூத்த குடிமகன் குணங்குடி ஆரமணிவா பேசுகிறேன். நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் உலகம் முறை வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் நலமோடு வாழ்ந்திட வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். ஒரு சிறிய பதிவு என்னுடைய வாழ்க்கையில நேற்று 2ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 ஒரு சம்பவம், மறக்க முடியாத சம்பவம். என்னன்னா, தமிழ்நாடு அரசுடைய அஜி கமிட்டி உறுப்பினராக இருக்கேன். இந்த அஜி கமிட்டி சம்பந்தமாக ஒரு ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது 4 மணிக்கு. அப்போ நான் அரசு நகர பேருந்தில் போகிறேன் 2A. என் மகனார் தான் ஃபஸ்ட் பேருந்து நிலையத்தில் ஏற்றி விட்டார். போகும்போது குறிப்பிட்ட தூரத்தில் போகும்போது ஒரு 2 சக்கர வாகனத்தில் ஒருவர் வந்து பேருந்தை மறிக்கிறாரு. மறித்த உடனே ஓட்டுநர் கடுமையாக அவரை திட்டுறாரு. திட்டி முடிஞ்ச உடனே அவர் சொல்கிறாரு, ஐயா அவரை இறக்கி விடுங்கய்யா, நான் ஏன் வண்டியில் இறக்கி போகிறேன். அவர் வந்து இதனால் பொது வாழ்க்கையில் இருக்கிறவர், எங்களுக்கெல்லாம் அரசியல் பயிற்சி கொடுத்தவரையா அப்படின்னு ஒன்று அந்த பேருந்து ஓட்டுநர் வந்து கண் கலைஞர் இறங்கியா. அப்படின்னா அவரை கூப்பிட்டு மறியல் செய்தவரை கூப்பிட்டு அந்த மாதிரிலாம் மறக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது, எனக்கு நிரந்தரம் இந்த பேருந்து தான், இன்னைக்கு நீங்கள் வருவீங்க நாளைக்கு எப்படி சொல்லாது, எனக்கு அதான் நிரந்தரம் சொல்லி அவருக்கு அறிவுரை வழங்கி அனுப்பி விட்டு நானே மனசுக்கே நானும் கண் கலங்கிட்டேன். ஆக பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க மக்களுக்காக இறைவன் பார்க்கிறான்ற அச்சத்தோடு நம்முடைய பணி தொடர்ந்தால் இறைவனிடமும் நன்மை சம்பாதிக்கலாம், மக்களுடைய அன்பையும் பெறலாம். என்னுடைய பொது வாழ்க்கையில் 70 வயதை தாண்டிட்டேன். பெரிய பெரிய கல்வியாளர்களுக்கெல்லாம் நான் அரசியல் ரீதியாக தலைவராக இருக்கின்றேன். அதே மாதிரி மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர், அண்ணன் கலைஞர், சகோதரி ஜெயலலிதாவும் பொது பிரச்சனைகளுக்கு, முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளுக்கு அழைத்து பேசியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் கிடைத்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. இப்போ நான் பேசக்கூடிய இல்லம் எனக்கு 1990 தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் ஏழைகளுக்காக குழுக்கள் முறையில் வழங்கப்பட்ட 390 சதுரடி நிலத்தில் தான் நான் கட்டிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையும் என்னை பார்த்துக்கிறாங்க. சமுதாய மக்களை நீங்களும் பார்த்துக்கிறீங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. என்னுடைய நடவடிக்கையின் குறைகள் இருந்தால் வல்ல இறைவன் என்னை மன்னிக்கணும், நிறைவு இருந்தால் எல்லா வல்ல இறைவனுக்கு என்று கூறி நிறைவு செய்கின்றேன். 3ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025. நன்றி. தலைமைச் செயலகத்தில் 4:30 மணிக்கு தமிழ்நாடு அரசு அஜி கமிட்டி கூட்டம் அதுக்காக வந்தேன். மலர் நினைவாக கடற்கரை வரைக்கும் ஒரு 10 பேர் போகிறேன். கடற்கரை அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, கபிரஸ்தான்கள் அடக்கம் இருக்கக்கூடிய இடம். 4:30 மணிக்கு சீக்கிரமாக வந்துட்டேன். அதான் கொஞ்சம் நேரம் கொடுத்து போகலான்னு சொல்லி இங்கேயே இருக்கிறேன். ஆமாம், நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் உலக மக்கள் அனைவர்களும் இறை எச்சத்தோடு குணங்குடி ஆரமணிவாக வாசிக்கிறேன்.